ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாத ராசி பலன். அதாவது இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மேலும் உங்களுடைய சிறப்பான குணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கடகராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை பார்ப்பீங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதர்களாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு தான் இந்த கடகம். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கக்கூடிய ராசி இந்த கடக ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த துறையில் இருந்தாலுமே அங்கு உள்ள அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைத்து வைத்திருப்பாங்க. மேலும் உங்களுடைய அன்பு பேச்சிலும் நிர்வாக திறமையிலும் அனைவரையும் உங்கள் முழு பக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுரும். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவங்களையும் விழ வச்சிருவீங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன், ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறாரு. மேலும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி நீங்கள் வெகு விரைவில் மற்றவருடைய மனதில் இடம் பிடித்திருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடவே மாட்டீங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் இன்னொரு வேலைக்கு நீங்கள் ரெடி ஆவீங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் வருவதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க. 6வது இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கு ஏழை எளியோருக்கு உதவுவது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி பணிகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. இதுவே உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறும், யோகம் அள்ளித்தரக்கூடிய விஷயமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பது தான் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7வது இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யகரமாகவும் திருப்தி தரக்கூடிய வகையிலும் இருக்கும். உங்களுடைய 8வது இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு சனிய அதிபதியாக இருப்பதால் தீர்க்காயுள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 10வது இடத்திற்கு உரிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக மேஷம் செவ்வாய் வருகிறார். மேலும் உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறாரு. மேலும் இதனால் பெரிய பதவிகளும் வியாபாரத்தில் சாதிக்க விருப்பமுடையவர்களாகவும் இருப்பீங்க. மேலும் காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களாகவும் கடகராசிக்காரங்க இருப்பாங்க. 11வது இடமான மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதரர் சகோதரிகள் பலன் பெறுவாங்க. ஆனால் அவங்களால உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. சந்திரனின் ஆதிக்கத்தில் கடகராசி வருது. மேலும் பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் இருக்கக்கூடியவங்க அம்பாள் வழிபாடு செய்வது விசேஷமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கடகராசி என்பவர்கள் யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டானு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் மாத ராசி பலனின்படி உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது மாத தொடக்கத்தில் இருந்தே மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. உங்கள் திறமையின் அடிப்படையில் அந்த சவால்களை நீங்களே சமாளிக்க முடியும். மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியில் இருக்கிறார். ஆனாலுமே 4ஆம் தேதி முதல் அவர் உங்கள் 12வது வீட்டிற்கு வக்கர நிலையில் மாறப்போகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மத பணிகளுக்காக செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே 9வது வீட்டிலும் ராகு பகவான் 8வது வீட்டிலும் தொடர்வதால் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்தில் இருக்கும். வீட்டிலும் சரி, ராகு பகவான் 8வது வீட்டிலும் தொடர்வதால் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் நீங்கள் அதில் நல்ல வெற்றியை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பளத்தோடு புதிய வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிக சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதம் பயணங்களால் வியாபாரம் அதிகரிக்கும். நிதி ரீதியாக இந்த மாதம் முதல் பாதியில் உங்களுக்கு மிக நன்றாக இருக்கக்கூடும் மற்றும் வருமானமும் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மாத பிற்பகுதியில் இருந்து செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். இருப்பினும் கூட அந்த செலவு அப்படிங்கிறது நல்ல வேலைக்காகவே பயன்படும். மேலும் ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலுமே இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுடைய படிப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்படவும் முடியும். வெளிநாடு செல்லும் உங்களின் விருப்பம் இந்த மாதத்தில் நடக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வயிறு தொடர்பான சிக்கல்களை ஏற்படுத்திடும். அதனால் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் அடைந்திருப்பதால் பின்னிருந்த நெருக்கடிகள் குறையும். எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய நிலைகள் வரும். உங்கள் ராசிக்கு பஞ்சாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் 5வது இடத்துல டிசம்பர் 6 வரைக்குமே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும். நீண்ட நாள் விருப்பம் பூர்த்தியாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் டிசம்பர் 6 முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இழுப்பறையாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். உங்கள் அந்தஸ்து உயரும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகளும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலுமே அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு சேர்க்கை பெற்றிருப்பதால் அனைத்திலுமே கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 2, 3, 11, 12. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிக்ஷம் கிடைக்கும். எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்க போகுது. சட்ட ரீதியான பிரச்சனைகள், அரசு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணியாட்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். மேலும் டிசம்பர் 6 வரைக்குமே புதன் உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார். எந்த வேலையை எப்படி முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிந்து ஒவ்வொரு வேலையும் நடத்த முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 26, 29. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வித்யகாரகன் புதன் டிசம்பர் 6 வரைக்குமே சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடி நீங்கும். நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. பல முறை முயற்சி செய்தும் நடைபெறாமல் இருந்த வேலை இப்பொழுது நடக்கும். கேட்டிருந்த இடத்துல இருந்து பணமும் கிடைக்கும். வரவும் செலவும் சுமூகமாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலக போகுதுங்க. சிலர் புதிய இடம் வீடு என்று வாங்குவீங்க. டிசம்பர் 6 முதல் தைரியக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சஞ்சரிப்பதால் சாதகமாகவும் இருப்பதால் உங்களுடைய வலிமை அதிகரிக்கும். எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 2, 5, 11, 14. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான மாற்றத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.